ஓடினோட செல்ல பையன் சர்ட்டர், அயோக்கிய பையன், இன்னுமாட நீ உயிரோட இருக்க? 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா உன் கதையை முடிச்சிட்டாருல நினைச்சிட்டு இருந்தேன். அத நீயே சொல்றதா ரொம்ப தமாஷா இருக்கு. எனக்கு இன்னும் அந்த பயங்கர கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஆஸ்கார் தீ பிடிச்சி பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் நடுவுல நீ மட்டும் நின்னுட்டு இருக்க. அப்ப நீ பிரளயத்தை பார்த்துட்ட. ஆஸ்கார்டோட வீழ்ச்சி, அந்த பயங்கர தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. கொஞ்சம் இரு, நான் உன்னை நேரா பாக்குற மாதிரி வந்துடுறேன். அப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது. ஓகே சர்ட்டா, பிரளயம் அத பத்தி சொல்லு. என்ன நடக்கும்னு சொல்லு. எனக்கான நேரம் வந்தாச்சு. என்னோட கிரீடம் அந்த அழியாத ஜோதியோட கலந்ததும் என்னோட முழு சக்தியும் எனக்கு மறுபடி கிடைச்சிடும். நான் மலைகளோட இன்னும் பிரம்மாண்டமா வளர்ந்து என்னோட கத்தி ஆஸ்கார்டோட நெஞ்சில் ஆழமா பாய்ச்சிடுவேன். ஒன் செகண்ட். இது நானா சுத்தல, தானாவே சுத்திட்டு இருக்கு. ஐம் சாரி. எனக்கு புரிஞ்சத நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். உன் தலையில வச்சிருக்கிற கிரீடத்தை அழியாத ஜோதியோட இணைச்சிருவ. அதுக்கப்புறம் ஒரு மரத்தை விட பெருசா வளர்ந்துருவ இல்லையா? மலைய விடடா மலையா. கிரீடம் சொல்றீங்க, அது எங்க இருக்கு? இதுதான் என்னோட கிரீடம், ஆற்றலுக்கு மூலாதாரம். ஓ, அது கிரீடமா? அது ஆண்டனா இல்ல கும்பான்னு தெரியலையே. இது கிரீடம்டா. பரவாயில்ல, உன் மண்டையில இருக்க கிரீடத்தை பிச்சு எடுக்கிறது தான் பிரளயத்தை தடுக்க ஒரே சாய்ஸ்னு எனக்கு தோணுது. பிரளயம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, அத உன்னால தடுக்க முடியாது. என்னோட அழிவு நான் தான் உன்னை அழிக்க போறேன். எல்லாரும் அவதிப்படுவீங்க, ஏன்னா நான் நெருப்புடா. இது கொஞ்சம் சீரியஸ் தான். நீ அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து ஒரு கிரகத்தையே எரிச்சு நாசம் பண்ற காட்சி கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கும். ஆனா என்னோட பிளான் வேறையாச்சே. அதனால முதல்ல நான் இந்த செயினை கட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தலையில இருக்க கிரீடத்தை பிச்சு எடுத்து சேஃபா கொண்டு போய் வச்சிட போறேன். பிரளயத்தை உன்னால தடுக்க முடியாதுடா. எதுக்காக போராடுற? போராடிதான் ஆகணும், ஏன்னா ஹீரோக்கள் அதைத்தான் செய்வாங்க. ஹே ராசா, சுத்தி வந்தாச்சு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்ப முடியாது. நான் எது பண்ணினாலும் பெருசா தான் பண்ணுவேன். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. டைம் ஆகிட்டே இருக்கு. நான் ரொம்ப சீக்கிரம் இங்கிருந்து வந்தாகணும். ஹைம்டால் ஒரு அறிவு கட்டவன். இந்த வேலை அவனை பணக்காரனாக்கி இருக்கும். இது ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை, ஆனா இதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் என்னோட வெப்பன்ஸ்.